இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன இனிமேல் கற்றுக்க போகிறோம், இனிமே என்ன நம்ம செய்யக்கூடாது, என்ன கட்டுப்படுத்தணும். அதாவது ஒழுக்கத்தை வந்து சொசைட்டியில் கொண்டு வரது வந்து போலீஸ் கையில் மட்டுமே முடியாது, ஒரு அரசு கையில் மட்டுமே முடியாது, ஒரு சமூகத்திற்கு கையில் மட்டுமே முடியாது. ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் வந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதான் வந்து ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சர் ஒரு சமுதாயத்துக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பல நூறு வருஷமாக வரக்கூடியது. இந்த இன்சிடெண்ட்டுக்கு இப்போ காவல்துறையோ அல்லது அரசோ ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு சங்கத்திற்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ இத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் உங்கள் மனசு ஒத்துக்காது. ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் சிலதை நம்ம கடைபிடிப்போம். இன்னைக்கு இந்தியாவில் பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம செக்யூரிட்டி பற்றி அதிகமாக நம்ம பேசி பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணி இப்போ வந்து ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஆல் பப்ளிக் பிளேஸில் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். பல உயிர்களையும் பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் செய்கிறோம். எல்லாமே ஒரு இழப்புக்கு அப்புறம் தான், பெரும் துயரம் பெரும் இழப்புக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாலிசிஸ்ல வந்து கை வச்சு சேஞ்ச் பண்றோம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.